குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஒரு மாணவன் திடீரென்று அவன் அறிவுக்கு எட்டாத ஒரு தேர்வறைக்குள் நுழைந்தானாங்க. அந்த தேர்வறைக்குள் அவன் நுழைந்த பொழுதே அவனுக்கு தென்பட்ட விஷயங்களும் அதிலிருந்து அவன் எதிர்கொண்ட விஷயங்களும் அனைத்துமே புதுமையானதாகவும் புது நியதித்துவத்தை வாய்ந்ததாகவும் இருந்ததாங்க. சரி, இதனுடைய எதிர்பார்ப்பில் இதனை எப்படி எதிர்கொள்வது என்பதில் அவனுடைய தேர்வறைக்குள் சோதனைகள் பல செய்து பார்த்தானாங்க. ஒன்று இரண்டில் அவனுடைய சோதனைகளும் அவனுடைய வெற்றியின் வாகைகளும் அவனை நோக்கி பாயும் பொழுது அவனுடைய ஆதி துருவத்திலிருந்து 2 வாகனங்கள் முழுமையாய் தென்பட ஆரம்பித்ததாம். ஒன்றிலிருந்து மற்றொன்றை அவன் எப்படி கற்க ஆரம்பித்தானோ அதிலிருந்து அவனுடைய அனுபவமும் அவனோடு பயணிக்க ஆரம்பித்ததாம். மீண்டும் பல்லாண்டு காலம் அந்த சோதனை கூடத்திலிருந்து அவன் வெளிப்படும் பொழுதெல்லாம் அதில் அவனுடைய வெற்றி தோல்வி இரண்டையுமே அவன் கணித்த பல்லாண்டு காலங்காரணங்களில் 1 2 அவனையும் துவம்சம் செய்ததாம். ஒரு காலத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒருவர் மட்டும் இவை அனைத்திற்கும் காரணம் எது என்பதை அவன் எதிரே வந்து நின்று உரைக்க கடவுதாம். இப்போ இந்த வார்த்தையில் அங்கே சோதனை கூடத்தில் அந்த ஒருவர் யார் என்பதை நீங்களும் புரிந்து கொண்டால், அவருள் நீங்கள், உங்களுள் அவர் என்பதை, உங்களுள் இருந்து அவர் உங்களை இயக்க விரும்பும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை அவர் சோதிக்க விரும்பவில்லை. அச்சோதனை என்பது உங்களுக்கான சாதனை என்பதை, சாதனையின் வாயிலாக அனுபவம் என்பதை கொடுக்கவே உங்களுள் அந்த தேர்வறைக்குள் உங்களையும் நுழைவிக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டால் போதுங்க. நிஜ சாத்துவான்கள் பல பேர் இதனை எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள் என்பதை மீண்டும் அறிவாள் என்பது வார்த்தையை தான் பயன்படுத்தலாங்க. அந்த வாள் என்பதை அறிவாள் என்ற வார்த்தையையும் அறிவுக்கு எது முக்கியம் என்பதை யார் ஒருவர் புரிந்து கொள்கின்றாரோ அவர் அந்த அனுபவம் ப்ளஸ் அறிவு என்ற அனுபவ அறிவால் வாழ்வியலை முழுமையாய் வென்றும் காட்டலாங்கிறது தான் அந்த குரு என்ற ஒரு அனுபவமாகவும், அறிவு என்பது உன்னுள் இருக்கும் சக்தியில் அவர் வெளிப்படுவதாகவும் புரிந்து கொண்டால் போதும். அனுபவ அறிவால் நானாய் இருப்பேன். அனைவருக்கும் குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றுங்க.